பொதுவாக ராமாயணத்தில் ராவணனை பற்றி என்னென்ன குறிப்புகள் இருக்குது பொதுவானது? சரி பார்ப்போம். ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ஈஸ்வர பட்டம்ங்கிறது மூணு பேருக்கு தான். ஒன்று சர்வேஸ்வரன், அதாவது சிவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து சனீஸ்வரன், சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ராவணேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம்ங்கிறதே இருக்கும். வேறு யாருக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ தூரம் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டம். அது வந்து ராவணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராவணன் எங்கேயாவது அசுரன்னு சொல்லியிருக்கா? இல்லை. சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன் ராவணன். எங்கே போனாலும் சிவனுக்குன்னு ஒரு சிலையை வந்து தன்னோட கூடையே வச்சுருப்பார். எங்கேயாவது பூக்களையோ இல்லை நீரையோ கண்டால் அந்த இடத்துல உட்காந்து சிவனை வந்து வழிபட்டு அதுக்கு தேவையான அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணாமல் அவர் எங்கேயுமே அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா. அதனால் மிகப்பெரிய சிவபக்தன் தான் அவரை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சோதிட வல்லுனர், அவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராலஜர். அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோடனே நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்னு ராமாயணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வாஸ்து நிபுணர், மிகப்பெரிய வாஸ்து நிபுணர். அவர் அதை பற்றி நூல்கள் அவர் வச்சுருந்ததாகவும் அவர் எழுதியிருந்ததாகவும் ராமாயணத்தில் குறிப்புகள் இருக்குது. சரி, மிகப்பெரிய மருத்துவர். ஆமாம், ராவணின் படை வீரர்கள் ஒவ்வொரு தடவையும் படையெடுக்கும் போதோ இல்லை காயமடைகிறார்கள் என்பதற்காக மருத்துவத்தை அவர் கற்றறிந்தார். அந்த கற்றறிந்தது மட்டும் இல்லாமல் அதை மருத்துவ நூலாகவும் எழுதி தன்னுடைய படை வீரர்களை காப்பதற்காக அந்த நூல்களை மருத்துவர்களுக்கு கொடுத்து படிக்க வச்சு அவங்க மூலிமா பல போர்களை வெல்றதுக்காக அவர் ஆயத்தமானார் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் இந்த குறிப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் ராமனுக்கு இணையாக மிகப்பெரிய ஆட்சி நடத்தியதாக ராமாயணத்தில் ராவணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதையும் குறிப்பிட்டிருக்கு வால்மீகி ராமாயணத்தில். வால்மீகி ராமாயணத்தில் எதனால் ராவணன் அசுரன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராவணன் தலைகணம் கொண்டவனாகிறான். தனக்கு ஒரு தலைகணம் ராவணனுக்கு உருவாகுது. அப்படி என்ன தலைகணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தான் மட்டும்தான் சிவபக்தன், மிகப்பெரிய சிவபக்தன் அப்படின்னு ஒரு தலைகணம் வரும். அந்த தலைகணம் வரப்போய் தான் சீதை கல்யாணத்தில் ராவணனால் அந்த வில்லை தூக்க முடியாது. அந்த வில் ஈஸ்வரன், அதாவது சர்வேஸ்வரனுடைய வில் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அந்த வில்லை எடுத்து அதில் நாணை பூட்டி அதை அம்பு விடணும். அதுதான் அதனுடைய போட்டி. அதில் ராவணன் வர்றாரு, பங்கேற்காரு. அதில் அந்த வில்லை அவரால் தூக்க முடியாது. ஏன்னா தான்கிற அகங்காரம் ராவணனுக்கு நிறையவே இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் சிவனுடைய வில்லை அவரால் தூக்க முடியல. ஆனால் ராமர் அந்த இடத்துக்கு தான்கிற அகங்காரம் இல்லாத ஒரே காரணத்தினால அவர் அந்த வில்லை எடுத்து நாணை பூட்டி வில்லையும் உடைக்கிறார். இப்படி தான் கதை மூவ் ஆகுது. ராவணனுக்கு 4 அகங்காரம் ஏற்கனவே நிறைய இருந்தது. அதனால் வில்லை எடுக்க முடியல. அந்த வில்லை எடுக்க முடியாததுனால ஈஸ்வரன் மேலே அவர் ரொம்ப கோவப்பட்டு சர்வேஸ்வரன், அதாவது சிவலிங்கத்தை இனிமேல் பூஜிக்க மாட்டேங்கிற ஒரு தான்கிற அகங்காரத்தில் அவர் அப்படி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சிவலிங்கத்தை பூஜிக்காமல் இருக்கார். அதுவே அவருடைய அழிவுக்கு காரணமாக போகுது. அதாவது தான்கிற அகங்காரம் தான் ராவணனை அசுரனை ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கதையோட உண்மையான கரு. புரியுதா? ஒரு அசுரனை யாரும் கல்யாணத்துக்கு வாங்க என் மகளுடைய கல்யாண போட்டிக்கு அசுரனை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது காரணம் தான். அவரும் ஒரு மனுஷன்தான். தான்கிற அகங்காரம் அவரை ஒரு அதர்ம வழியில் நடக்க செய்து ஒரு அசுரனாக காமிச்சிருக்கு. சரி, ராவணன் ஒரு மிகப்பெரிய பலசாலி தமிழன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தமிழன்கிறவர் நேருக்கு நேர் மோதனம் இல்லை. ஏன் நேருக்கு நேர் மோதலை? அதையும் பார்ப்போமா? ராவணனின் தங்கை சூர்பனகையோட மூக்கு வெட்டப்படுது. அந்த விஷயம் ராவணனுக்கு காதுக்கு போகுது. ராவணன் உடனே கோவப்படுறாரு. சூர்பனகை நான் ராமனை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே நேராக கிளம்பி வர்றாரு காட்டுக்கு. அந்த இடத்துல சீதையை பார்க்குறாரு.
சீதையை வந்து தூக்கிட்டு போகணும். ஏன்னா தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சீதையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கதை போகுது. சீதையை ஏன் தூக்கிட்டு போகணும் ராவணன்? மூக்கறுத்தது லக்ஷ்மணன். அந்த பொண்ணு ஆசைப்பட்டது வந்து, அதாவது ராவணன் தங்கை ஆசைப்பட்டது ராமன் மேலே. ஒன்று ராவணை அடித்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், அது செய்யலை. இல்லை லக்ஷ்மணனை நீ என்னை என் தங்கச்சி மூக்கை நீ ஓ மூக்கை நான் அறுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அவன் கூட சண்டை போட்டு அவன் மூக்கை அந்நேரமே அறுத்துருக்கணும். இது ரெண்டுமே செய்யலை. என்ன செஞ்சார்? மாரீச்சன்கிற ஒரு அரக்கனை வர வச்சு அந்த அரக்கன் மூலயமா ராமனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லக்ஷ்மணனையும் பிரித்து பிறகு சீதையை கடத்திட்டு போகிறார். எதுக்கு? மூக்கறுபட்ட தன் தங்கையை அவமானத்திற்கு பதில் வேணுமா. இப்போ உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் தங்கச்சியை வந்து ஒருத்தர் வந்து மூக்கு அறுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நேராக போய் அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி மூக்கு அறுக்கணும், இல்லை அவன் மூக்கு அறுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியை கடத்தி கொண்டு போய் நான் வச்சுக்கிட்டு நீ வந்து கூட்டிகிட்டு போ பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, அந்த மாதிரி தான். ஆனால் எதனால் இது நடக்குது? சீதையை பார்க்க அந்த இடத்துல ராமனை பழிவாங்கன்னு வந்த இடத்துல சீதையின் அழகில் மயங்கி சீதையை கடத்துறாரு. இதுதான் கதை. சும்மா சீதையெல்லாம் ஒன்றும் அழகில் நாங்கள் ராவணன் மயங்கலை, அப்புறம் எதுக்கு தூக்கிட்டு போகணும்? சீதையின் அழகில் மயங்கிய ராவணன் அவளை மணக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மட்டுமே தான் ராவணன் சீதையை கடத்துகிறான். இதுதான் உண்மை. அந்த கதையை நல்லா வாசிச்சா தெரியும். அவளுடைய அழகில் மயங்கி தான் அவளை கடத்துகிறானே ஒழிய வேறு எந்த காரணமும் கிடையாது. ராவணன் தமிழன்னு சொல்கிற அத்தனை பேர்கிட்டையும் தமிழின போராளிகள், தமிழினவாதிகள், தமிழர்கள், அதாவது ராவணனே தமிழன்னு சொல்கிற தமிழர்கள்கிட்ட சில கேள்விகள். சோழர் காலத்தில் தான் தமிழர்கள் இலங்கைக்கு போனார்கள். அதற்கு முன் இலங்கையில் தமிழர்கள் இல்லை. இதுக்கு வந்து அறிவியல் சான்றுகள் நிறையவே இருக்குது. இது வரைக்கும் தமிழ் கல்வெட்டுகள் இலங்கையில் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே சிங்கள மொழி, அந்த சிங்கள பழங்கால மொழிகளில் தான் கிடச்சிருக்கு. சோழர் காலத்துக்கு சோழர் கால படையெடுப்பு, சோழர் கால இது கடல் பயணத்தின் போது தான் தமிழர்கள் வந்து இலங்கைக்கு போயிருக்காங்க. சரி, ராவணன் தமிழன் என்றால் இலங்கையில் ஏன் ஆட்சி செய்யணும்? இலங்கை வந்து எதனால் இலங்கையில் தமிழர்களே இல்லைன்னு அறிவியல் சான்று இருக்கும்போது கதை பிரகாரம் ராவணன் இலங்கையில் ஆட்சி செய்கிறான் அப்படின்னா அவன் பேசியது என்ன மொழி? சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கதை. அதில் வந்து ராவணன் தமிழன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அடையாளம் இல்லை. அவன் இலங்கை அரசன் அப்படின்னு தானே இருக்கே ஒழிய ராவணன் ஒரு திராவிடனும் இல்லை, ராவணன் ஒரு தமிழனும் அப்படின்னும் எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. மருத்துவ நூல்கள் அவன் எழுதிய சொல்லப்பட்ட அத்தனையுமே சமஸ்கிருதத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு கதையில் வருது, ராமாயண கதையில் வருது. எந்த ஒரு இடத்துலையும் ராவணன் தமிழ்னு சொல்லலை, ராவணன் வந்து தமிழ் பேசியதாகவும் எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. சரி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி ராவணன் தமிழன் சொல்கிறீங்க? கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இலங்கையும் தமிழ்நாடு ஒன்றா தான் இருந்தது, பிறகு வந்து பல இயற்கை சீற்றத்தால் வந்து இலங்கை பிரிஞ்சிருச்சு, அதனால் இங்கே இருந்த தமிழர்கள் வந்து அங்கே இருந்த தமிழர்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்லாம் கதை உண்டு. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பும் கிடையாது. அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு ராமர் பாலம்ங்கிறது உண்மையிலேயே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சேட்டலைட் மூலயமா அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். அமெரிக்காக்காரன் மட்டும் இல்லை, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அது வந்து மனிதனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஒரு தீவுக்கு போகிறதுக்கு எதுக்கு பாலம் கட்டணும்? அந்த தீவு வந்து இந்தியாவோட சேர்ந்தே தான் இருந்ததுங்கிறீங்கல்ல, அதுவும் தமிழர்களுடைய நிலம்தான் அப்படிங்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு பாலம் கட்டணும்? ஒருவேளை இருந்தது பிரிஞ்சு அதுக்கப்புறம் பாலம் கட்டினாங்களா? அப்படின்லாம் கிடையாதுல்ல. குமரிக்கண்டம்ங்கிறதே மிகப்பெரிய ஒரு கற்பனை கதை. குமரிக்கண்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கற்பனை கதை என்பதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனுடைய அறிவியல் பூர்வமான அது இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அதுவரை பொறுத்துருங்க, பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.